தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சி வந்திருக்கிறார். கரூரில் விஜயனுடைய பிரச்சாரத்தில் ஏற்பட்ட துயர சம்பவத்தை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் ஒரு அவசர ஆலோசனையை மேற்கொண்டார். கரூருக்கு அமைச்சர்கள்லாம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு போகணும், தேவையான உதவிகள்லாம் செய்யணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருந்தார். மாவட்ட ஆட்சியர்கள், பல்வேறு அருகில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள், அதிவிரைவு படைவெல்லாம் அங்கே சென்று மக்களுக்கு தேவையான உதவிகள்லாம் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளணும்னு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை அந்த சோக நிகழ்வு நடைபெற்ற நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கரூருக்கு புறப்படுவார்னு சொல்லப்பட்டிருந்தது முதல்ல. அதனைத் தொடர்ந்து தலைமை செயலகத்தில் அவசர ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அன்று இரவே, அதாவது சனிக்கிழமை சம்பவம் நடந்த இரவே கரூருக்கு சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு மக்களை, பாதிக்கப்பட்டவர்களையும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காகவும் சம்பவ இடத்திற்கு போவதா அறிவித்து கரூருக்கு புறப்பட்டார். அதாவது சென்னையிலேருந்து திருச்சிக்கு விமானத்தில் முதலமைச்சர் புறப்பட்டு தற்போது திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். திருச்சியிலிருந்து கரூருக்கு சாலை மார்க்கமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்ல இருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்களில் சம்பவம் அந்த கரூர் அரசு மருத்துவமனைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்களையும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் அங்கு என்னென்ன சிகிச்சையெல்லாம் தீவிர சிகிச்சை பிரிவில் அளிக்கப்பட்டு வரவர்களுக்கு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்ற விவரங்கள்லாம் கூட முதலமைச்சர் கேட்டு பெறுவார் என்ற நம்ம எதிர்பார்க்கலாம். தகவல் தற்போதைய நிலவரப்படி சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமானம் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சென்று இருக்கிறார். இங்கிருந்து கரூருக்கு சாலை மார்க்கமாக முதலமைச்சர் புறப்பட இருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.